வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பாலிவுட்ல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த 5 படங்களும் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றதா சொல்றேன். எதெல்லாம் தமிழ்ல இருக்கு, எதெல்லாம் தமிழ்ல இல்லன்றதையும் சொல்றேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஓடிடி ஆப் மூலியமா ஃபுல் படத்தை பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு அட்டிட் அப்படின்றது. இந்த படம் 2020ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஜி5ல நேரடியா ரிலீஸ் ஆன படம். இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆர்மியில கேப்டன் ராணான்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. அவரோட ஜோடியா தான் பிரியாமணி பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொண்ணு இருக்கா. ஆர்மி ஆட்கள்லாம் இருக்க மாதிரி பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மிஷனுக்காக ராணா போயிருப்பாரு. அப்படி போன ராணா திரும்பி வந்திருக்க மாட்டாரு. அந்த மிஷன்ல ராணா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சொல்றாங்க. இதை நினைச்சு பிரியாமணி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராணாவோட ஃப்ரெண்டா வேற ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு விஸ்வா அப்படின்றது. நாளடைவுல பிரியாமணியோ விஸ்வாவோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணமா பண்ணிப்பாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ராணா இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி உயிரோட வந்துடுறாரு. இங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. இறந்து போயிட்டானே, எப்படி உயிரோட வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இல்ல இங்க இருக்க விஸ்வா தான் ரொம்ப ஷாக்கா வராரு. ஒருவேளை விஸ்வா தான் அவரை ஏதாவது மாட்டி விடுறதுக்கு பண்ணாரா என்னன்னு தெரியல. ரொம்ப பயந்துகிட்டே இருக்காரு. பிரியாமணி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க. இவர் கூட சேர்ந்து இருக்கிறதா இல்ல அவர் கூட சேர்ந்து இருக்கிறதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்த ராணாவோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது கொஞ்சம் அமானுஷ்யமா நடந்துக்கிறது. வந்தது பேயான்னு நம்மள யோசிக்கலாம் வைக்கிறாங்க. வாட்டி போன ராணா எப்படி இறந்து போனாரு, கூட இருக்க ஃப்ரெண்டு விஸ்வா தான் அவரை சாவடிச்சாரா, ஈரன் அடையிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணாரா, அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே ராணா இறந்து போய் திரும்பி வந்தாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளோட கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல என்ன காரணம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு நிர்தோஷ் அப்படின்றது. இந்த படம் 2018ல தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஜி5ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த படமும் இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம வேற ஏதாவது கெஸ்ட்டை சேர்த்துக்கலாம், அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப வற்புறுத்துறதுனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க கூட தங்குறதுக்கு கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் தங்குறதுக்காக இந்த இடத்துல வீடு கேட்டு வராங்க. ஈரனும் யோசிக்காம தங்க வச்சிடறாங்க. தங்க வச்சதுக்கு அப்புறம் ஈரனுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஈரனும் ஹஸ்பண்டுமே முதல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளாட் மட்டும் தான் இவங்க பிளாட்டா இருக்கும். அந்த பிளாட்ல தான் இந்த ஆக்ட்ரஸை இவங்க சேர்ந்து தங்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க ஆக்ட்ரஸ் வேற இல்ல, அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலையை விசாரணை பண்றதுக்காக ஒரு போலீஸ் வந்திருக்காரு. இந்த போலீஸ்க்கு நிறைய பேர் மேல டவுட் இருக்கு. எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விசாரணையோட முடிவுல குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஆனா இந்த படம் இப்போதைக்கு தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. ஃபியூச்சர்ல தமிழ் டப்பிங்ல வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு போஷம்பா அப்படின்றது. இந்த படம் 2019ல தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஜி5ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்லயுமே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ரொம்ப வருஷமா ஜெயில இருக்க ரெண்டு கைதிகளை நமக்கு காட்டுறாங்க. இவங்க அக்கா தங்கச்சியா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏகப்பட்ட கொலைகள்லாம் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இவ்வளவு கொலைகள் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இதை ஒரு டிவி சேனல் கதையா மாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால அக்கா தங்கச்சி கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அக்கா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க. கதையை கொஞ்சம் நிறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சி தெளிவா இருக்கா. தங்கச்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாறி அக்கா தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது ரெண்டு பேருமே அம்மாவை பத்தி தான் சொல்றாங்க. அம்மா தான் இவங்க ரெண்டு பேரை விட பெரிய சைக்கோவா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டம்லாம் பட்டிருப்பாங்க. அதனால கொலை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி கொன்னுதான் நிறைய காசெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அதுக்குதான் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பணத்துக்காகவும் நகைக்காகவும் இவங்க மூணு பேருமே என்ன மாதிரிலாம் கொலைகள் பண்ணாங்க, அந்த கொலைகளை எப்படி மறைச்சாங்க, கடைசியில எப்படி மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கு இந்த படம் மூலியமா நமக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவுல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டும் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு லூப் லப்பேட்டா அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி த்ரில்லர் படம்னு சொல்லலாம்.
இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல டாப்ஸி பண்ணதான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இந்த படத்துல டாப்ஸியோட பேரு சவி அப்படின்றது. சவியை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்டா சத்தியான ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங் அடிக்டா இருப்பாரு. இவர் கேம்பிளிங் விளையாண்டதுல நிறைய காசை தோத்துறாரு. அதனால பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரை வெளியே அனுப்பாம லாக் பண்ணி வச்சிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காசு தரலன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இதனால சத்யா இருக்காருல, எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டான ஈரின் கிட்ட சொல்றாரு. ஈரின் இன்னும் கொஞ்ச நேரத்துல காசெல்லாம் பெரட்டி அந்த இடத்துக்கு கொண்டு போனோம். அப்பதான் பாய் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவங்க சாவடிச்சிருவாங்க. அதுக்காக இவங்க வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லா பண்றாங்க. ஆனா இவங்க அந்த இடத்தை ரீச் பண்றதுக்குள்ள பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு. ஆனா ஈரனுக்கு இன்னொன்று வாய்ப்பு கிடைக்குது. என்ன இன்னொன்று வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இன்னொன்று வாய்ப்புனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் லூப் மாதிரி திரும்பி அதே விஷயம் நடக்குது. மாநாடு படத்துல வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் நடக்குது. இந்த வாட்டி பாய் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்திரணும். போன வாட்டி பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த தப்பெல்லாம் பண்ணலனா பாய் ஃப்ரெண்டை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ரெண்டாவது வாட்டியும் பாய் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியல. மூணாவதா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புல பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஏற்கனவே ஃபாரின் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு லவ் கேம்ஸ் அப்படின்றது. இந்த படம் 2016 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான ரொமான்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரமோனா அப்படின்ற ஒரு லேடி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. அதனால அந்த சொத்து எல்லாமே இவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சமீர் அப்படின்ற ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்காங்க. இந்த சமீரும் பெரிய பிசினஸ் மேனோட பையனா தான் இருப்பாரு. சமீரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில சில பிரச்சனை இருக்கு. அதாவது அடிக்கடி இவர் டிப்ரெஸ்ட் ஆயிடுவாரு. அப்படி ஆனார்னு வச்சுக்கோங்களேன், இவரே காயெல்லாம் பத்திப்பாரு. இந்த மாதிரி சமீருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வித்தியாசமா நம்ம ஒரு கேம் ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. லவ் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த கேமை ட்ரை பண்றது மூலியமா இவர் இருக்கார்ல, அலிஷான்ற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. மீட் பண்ணோடனே இவருக்கு அலிஷாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த அலிஷாவை லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது சுத்தமா இந்த லேடிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அலிஷா கூட இவன் சேரக்கூடாதுன்றதுக்காக நிறைய டார்ச்சர்லாம் பண்றாங்க. அதை மீறி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்ல இந்த லேடி அவங்க ரெண்டு பேருமே சேராம தடுத்தாங்களான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேல ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஆனா தமிழ்ல இந்த படம் இல்ல, இந்தியில மட்டும்தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இல்ல 2 படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. மீதி 3 படங்களை இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே என்னென்ன படங்களை பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.